வணக்கம். திஸ் இஸ் ஆஸ்ட்ரோமௌலி ஜோதிடம் அறிதல். ஜோதிடம் ஒரு பெரிய டாபிக்ங்க. அது ஒரு நாள் 2 நாள் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை. ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை பற்றின கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இது ஒரு பிளாட்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனி வரும் நாட்களில் நம்ம கிரக அதிகாரம்ன்ற டாபிக் மூலமாக ஜோதிடத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சூரியன் என்ற ஒரு கிரகம்னு சொல்கிறாங்க ஜோதிடம் ரீதியாக. ஆனால் அது ஒரு பிளானட் இல்லை, ஸ்டார் தான். இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக அதை கிரகமாக எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய அதிகாரம் ஆளுமை பற்றி இனி பேசலாம். நம்ம ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகத்தின் நிலையை வைத்து ஜாதகரின் ஆளுமை, உருவாக்கம் திறன் மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றையும் தந்தை, மாமனார் மற்றும் குழந்தைகள், குறிப்பாக மகன் பற்றியும் அறியலாம். சூரியன் அதிகாரமானால் ஜாதகர் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார். தலைமை பண்புகள் நிறைந்தவராக இருப்பார். ஜாதகரின் குடும்பத்தில் அரசு பணியில் அல்லது சொந்த தொழிலில் அல்லது தந்தையின் தொழில் செய்பவர்கள் உண்டு. இவர் தந்தை மிக முக்கியமான நிலையில் இருப்பார். ஜாதகர் சுயமாக எதையும் உருவாக்கி தானாகவே தலைமை ஏற்கும் பண்பு கொண்டவர். விடாமுயற்சியுடன் இருப்பார். சூரியன் பெயர் கொண்டவங்க, சூரியனை குறிக்கும் பெயர் கொண்டவர்கள்லாம் சூரியன் அதிகாரம்னு எடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு ராஜா, அப்புறம் ரவி, ராஜன், சங்கர், உதயா, கதிர், பரிதி, சத்யா, நித்யா, பிரபு போன்ற இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது சூரியனை குறிக்கும் பெயர்கள். இந்த எல்லா பெயர்களும் சூரியன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இவங்க வீட்டில் கண்டிப்பாக சொந்த தொழில் அல்ல அரசு பணியில் இருப்பாங்க. இந்த ஜாதகரே அரசு பணியில் ஈடுபடுவாங்க, இல்லை சொந்த தொழில் தான் அமையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தரவுகள் தெரிஞ்சுக்கொள்ள ஆஸ்ட்ரோமௌலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸுக்கு ஆஸ்ட்ரோமௌலியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.